வாழ்த்து போடுறான். அந்த நிமல ராஜபக்சே வாழ்த்து சொல்றான். அவன் பக்கத்துல வாங்கி குடிக்கிற நாய் இங்க வந்து கட்டி குலைச்சிக்கிட்டு இருக்கு ஒரு நாய். அது அவனுக்கு 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 பிரச்சனை ஆமக்கறி தின்னா இல்லையான்னு டேய் உங்களை எல்லாம் டேய் நாய் உனக்கு தமிழில எங்க இருக்கு தெற்கு இருக்கா வடக்கு இருக்கான்னு தெரியாது. என் தலைவன் நின்ன திசை தெரியாது. நாய் ஆடு ஆடு இப்பதான் இருக்கு. ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு உள்ள வந்திருந்தீன்னு வச்சுக்க தப்பிச்சு போ. ஆமக்கறி திண்டாரா இல்லையா? ஏன்னா அவ்வளவு பெரிய பன்னாட்டு குற்றமாடாது. நான் இதை சொல்லி தொலைச்சிருக்க மாட்டேன். எங்க ஆளு சும்மா இருக்காம எது சொன்னாலும் அங்க போய் சொல்லுங்க பாப்பா. நீங்க ஆமக்கறி சாப்பிட்டீங்களா? ரொம்ப நல்லா இருந்தா அங்க போய் சொல்லணும். AK-74 பயிற்சி கொடுத்துட்டு அப்ப ரஷ்யாவில் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்குன்னப்பா. அப்ப இந்தியாவில் AK-74 இல்ல. அப்ப இந்தியாவில AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேன்னா ஆமா ஆமா அதை அங்க போய் சொல்லுங்க. அவர் சொன்னதுனால வந்து சொன்னேன் இல்லையா? நான் எதுக்கு சொல்றேன்? பெரிய அதனாலதான் இந்த நாட்டில் விலைவாசி ஏறி போச்சு, பசி பஞ்சம் வந்துருச்சு. அவர் ஆமக்கறி சாப்பிட்டு விட்டாருங்க. நாய் கொஞ்ச நாள் பேசுறீங்கடா. ஆனா பச்சை மட்ட வைத்தியம் உறுதிதான். உறுதிதான் வைக்கல. என்னடா நான் என்னமோ அப்படியே ஆட்சியில் இருந்து அப்படியே தோக்கடிக்கப்பட்ட மாதிரி தோத்தாண்டா. இன்னும் முட்டையில் ஆரம்பிச்சோம் சுழியத்தில் 4.5 லட்சத்துக்கு வந்தோம். அப்புறம் 18 ஆகணும், அப்புறம் 30 ஆனோம், அப்புறம் 36 ஆகணும், இப்ப 20 ஆயிருக்கோம். நாளைக்கு 1,80,00,000 ஆகிறோம். என்னடா கெட்டு போயிருது? என்ன ஆயிருது? நாய் வேயெல்லாம் அழும்போது நாங்க 4 வச்சிருக்கோம், 40 ஆக முடியாத. உயர்ந்த நோக்கமும் லட்சியம் கொண்ட பிள்ளைகள். நீ தேடுவ, என்னை தேடுவ, என்னை தேடுவ. நீ என்னை கொஞ்ச நாள் விட்டு என்னை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்க. ஏன்னா நான் அடங்க முடியாத வெறியில் இருக்கேன். அதனால என் உடன் பிறந்தார்கள், என் உயிருக்கினியவர்கள், உலகம் முழுமைக்கு இருக்கிற என் உயிர் சொந்தங்கள், நம் உடன் பிறந்தார்கள், நம் தம்பி தங்கைகள், பெற்றோர்கள் எல்லாம் உன்னை நம்பி நிற்கிறோம் என்று என்னை சொல்லுகிற போது அதையே உங்களுக்கு சொல்ல நான் முனைகிறேன். நான் உங்களை நம்பி நிற்கிறேன். என்னுடைய அசைக்க முடியாத அடர்த்தியான நம்பிக்கையை நீங்கள் தான். நாம் ஒவ்வொருவரும் பெரு நெருப்பாக பற்றி எரியணும். ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும் என்கிற கோட்பாடு அப்படியே இருக்கிறது. வேலையை சிறிதாக்கி வெற்றியை எளிதாக்க வேண்டும். என் அன்பு பிள்ளைகள், இந்த களத்தை இதுவரை நடந்தது கடந்ததை அழித்து விடுங்கள். இன்றுதான் 2010 மே 18 இதே நாளில் நாம் மதுரையில் தொடங்கியதை இன்று நம்முடைய தாத்தா தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் திடலில அவருடைய பெயரை தாங்கி இருக்கிற இந்த நகரிலே நாம் இன்று தொடங்குகிறோம். இன்று புதிதாக பிறக்கிறோம் என்ற புத்தெழுச்சியை நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை இன்று தொடங்கப்படுகிறது. இந்த நொடியில் இருந்து தொடங்கப்படுகிறது என்ற புதிய உற்சாகத்தை நீங்கள் அடையும். 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 10 ஆண்டு கால தேர்தல் அரசியல் எல்லாத்தையும் கழித்து விடு, மறந்து விடு. இந்த இடத்தில் இருந்து புதிதாக பிறந்தோம் என்ற உணர்வை பட வேண்டும். உனக்கு சோர்வு வருதா? சோர்வு வருதா? தனியா இருந்து நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று நம் ஈசனை நம் சிவனை வழிபடுவது போல, பக்தி திரு முத்து திருநகை முருகனை பாடுவதை போல பிரபாகரன் 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 என்று 10 தடவை சொல்லு. சோர்வு வருதா?
பாலச்சந்திரன் பாலச்சந்திரன் என்று 10 தடவை சொல்லு. ஒரு தடவை கற்பனை செய்துவார். நம் அக்காவும் தங்கையும் சிங்கள ராணுவ வீரர்களால் வன்புணர்வு செய்யப்படுகிற போது கீழே கிடக்கிற நம் தங்கை என்ன நினைத்திருப்பாள்? உலகெங்கும் இத்தனை கோடி அண்ணன் தம்பிகள், மாமமைத்தினர்கள், சித்தப்பன், பெரியப்பன்கள், இவ்வளவு பேர் மானத்திற்காக உயிரை இட்ட இனத்தின் மக்கள், இத்தனை பேர் இருந்து எனக்கு இந்த ஈன நிலையா என்று எண்ணி இருப்பாளா? அந்த எண்ணத்துக்குள் போ, அந்த எண்ணத்துக்குள்ளே போ. போராடி செத்தவன் உயிர் பிதுங்கி வெளியேறுகிற நிலையிலே சிந்திய ரத்தத்தையும் கொடுத்த உயிரையும் உன் உரிமைக்காக, உன் விடுதலைக்காக கொடுத்தான் என்ற எண்ணத்தை இதயத்தில் ஏந்திக்கொள். உன் சிந்தனை முழுக்க நிறைத்துக்கொள். சோர்வென்பது எங்கே வரும்? எங்கே வரும்? படுத்து கிடந்தால் சிலந்தியும் சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயமும் குறைபிடிக்கும். சோம்பலை உதறி தள்ளுங்கள், சாம்பலும் சரித்திரம் படைக்கும். சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும். ஐயா அப்துல் கலாம் சொன்னது மாதிரிதான், நம் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை தன்மானமும் ஈனமானம் கொண்ட என்னுயிர் தம்பி தங்கைகள் கவனத்தில் வச்சுக்கணும். தம்பி பாலச்சந்திரனை பார், சுத்தி ராணுவ வீரர்கள் துவக்கோடு, பிஞ்சு குழந்தை, ஒற்றை மகன், ஒரு உறவினரும் இல்லை. அவன் என்ன நினைத்திருப்பான்? எத்தனை சித்தப்பன், எவ்வளவு பெரியப்பன், எவ்வளவு மாமன் மைத்துனன், என்ன அத்தா ஐக்கல, எவ்வளவு அக்கா தங்கை, யாருக்காக என் அப்பன் நாடு கட்டு போராடினான், யாருக்காக என் அண்ணக்கா எல்லாரும் உயிரை கொடுத்தார்கள், என்ன நினைத்திருப்பான் அந்த பிஞ்சு நெஞ்சு? சற்று நேரம் என்ன சிந்திச்சிருக்கும் என்பதை எண்ணிப்பார். உனக்கு சோம்பல் வந்தது, தற்சோர்வு வந்தது என்றால் பிறகு பார்க்கலாம். பக்கத்தில் நிக்க வைத்து 5 குண்டுகளை நெஞ்சில் பாய்ச்சி கொள்ளும் போது, நெஞ்சு கிட்டே துவக்கை கொண்டுகிற போது அந்த பிஞ்சு நெஞ்சு எவ்வளவு துடித்திருக்கும், எவ்வளவு யோசித்திருக்கும் என்பதை உயிரினுமை நீ உடன் பிறந்தார்கள் சிந்திச்சுப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். கால்களை இழந்து, கைகளை இழந்து, விழியை இழந்து, உறுப்புகளை சிதைய கொடுத்து களத்திலே நின்றார்களே நம் வீரர்கள். யாருக்காக? எனக்கு கால் இல்லை, பரவாயில்லை, சுதந்திர தாயகத்தில் என் உடன் பிறந்தார்கள் சுதந்திரமாக நடக்க வேண்டும் என்பதற்காக. எங்கள் கண்கள் சிதைந்து போனது, ஆனாலும் பரவாயில்லை, விடுதலை பெற்ற தாயகத்தை எங்கள் பிள்ளைகளின் கண்கள் பார்க்கட்டும் என்பதற்காக. கைகள் இல்லை, இதற்காக. எங்களுக்கு இல்லை, பரவாயில்லை, எதிர்காலத்தில் என் இன பிள்ளைகள் விடுதலை பெற்ற நாட்டிலே பறக்கிற என் தேசிய கொடியை விண்ணுயர பறக்கிற போது கைதட்டி மகிழட்டும் என்பதற்காக. இது எல்லாவற்றையும் மறந்து கடந்து போனால் நீ சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணத்திற்கு ஒப்பானவன். எனக்காக செத்தவனை நான் மறந்தால் நான் இறந்த பிணத்தினும் கேவலமானவன். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாம் பாதியிலிருந்து, அதிலிருந்து, இதிலிருந்து தொடங்கல, ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குகிறோம். உன் தாய்மொழியை நீ ஆனாவிலிருந்து எழுத வேண்டும். அழிந்து போனது, உன் இனம் செத்து போய்விட்டது. தமிழர்கள் என்று இங்கு யாரும் இல்லை. இருந்திருந்தால் நாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட போறோம், இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறோம்? இங்க யாரும் இல்லை, எல்லாம் முடிந்து போனது. ஒரு சுடுகாட்டில் நின்று கத்திருந்தா கூட 10 பிணத்தை எழுப்பியிருக்கலாம். இந்த இனத்திற்கு முன்பு 15 ஆண்டுகளாக நான் பேசியது விட்டுவிடாதே. நம் மாவீரர்கள் அடைகாத்த அந்த விடுதலை நெருப்பை அணைய விடாதே, பற்றவை. முன்னைக்கு முன்னே வேகமாக 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 கடைசி சுற்று, லாஸ்ட் ரவுண்ட் என்ற போது என்ன வேகம் எடுத்து ஓடுவாய்? அந்த ஓட்டத்தை இந்த 5 ஆண்டுகள் ஓட வேண்டும் என் உடன் பிறந்தார்கள். நாம் 100 மீட்டர் 200 மீட்டர் ஓடல, டக்குன்னு வந்த உடனே கப்ப தட்டிட்டு போறது. 5000 கிலோமீட்டர், 5000 மீட்டர் ஓட்டம். இது 5000 மீட்டர் ஓட்டம், தொடர் ஓட்டம், நீண்ட தூரம் வந்துட்டோம். இது கடைசி சுற்று.
இந்த மறுபடியும் சொல்றேன், இந்த களமும் காலமும் நமது கையிலே, நமக்காக காத்திருக்கிறது களம். உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, 29 நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது, 31 தேர்தல் இருக்குது. உறுதியா 29 தேர்தலில் எவரோடும் கூட்டில்லாது மறுபடியும் தனித்து 40 தொகுதியிலே 20 பெண்கள் 20 ஆண்கள் என்று மான வீரமிக்க புலி மறவர்களை களத்திலே நிறுத்தி மறுபடியும் களத்திலே இழந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.